ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் பரமசிவன் பாத்திமா. விமல் அண்டு எம்எஸ் பாஸ்கர் உங்களோட நடிப்பில் வெளியாகிருக்கிற படம். படத்தை வந்து இசைக்கு கருவானன் இயக்கியிருக்கிறாரு. ஆல்ரெடி தமிழ் குடிமகன் ஒரு படம் எடுத்தவர் இப்போ வந்து பரமசிவன் பாத்திமான்னு ஒரு படம் எடுத்திருக்கிறாரு. படம் எல்லாமே வந்து திண்டுக்கல்ல உள்ள சிறுமலையை மையமாக வச்சு எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து சிறுமலையில் ஆல்ரெடி பழங்குடியினர் குடியிருக்கிறாங்க. அங்கே வந்து அந்த காலத்தில் வந்த ஆங்கிலேயர்கள் வந்து ஒரு கிறிஸ்டின் கோயிலை கட்டி அவங்களுக்கு வேலை தரோம், அதாவது படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து மதமாற்றம் பண்ணதாகவும், அங்கே இருக்கிற பழங்குடியினர் நாங்கள் மாற மாட்டோம், இதுதான் எங்களோட உரிமை, நாங்கள் தான் வந்து தெய்வம் அப்படிங்கிற மாதிரி கிறிஸ்டினுக்கும் ஹிந்துக்கும் உள்ள ஒரு பெரிய ஒரு சண்டையை காமிச்சு, அது மட்டும் இல்லாமல் அந்த கல்வியெலாம் வந்து யார் கொடுக்குறா, இதெல்லாம் வந்து அரசு தான் கொடுத்துருக்கு, இது வந்து யாரும் வந்து ஜெஸ்யூட்டோ இல்லை வந்து இதை வந்து கிறிஸ்துவ அமைப்புகளோ யாரும் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி இந்த இயக்குனர் ஒரு புதுசாக ஒரு கதையை கொண்டு வந்திருக்காருன்னு தான் சொல்ல முடியும். அவர்கிட்ட நம்ம ஆர்கியூ பண்ணுறப்ப அவர் நிறையா சொல்கிறாரு. ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து உண்மையிலே இருக்குது, நீங்கள் புக்கு படிச்சிங்கன்னா தெரியும் இது வந்து அப்படி இருக்குன்னு. ஆனால் உண்மையான ரியல் இது பார்த்தீங்கன்னா அப்படி எதுவும் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் நடக்கலலாம் சொல்ல முடியும். இதுக்கு முன்னாடி காலத்தில் வந்து அப்படி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை தான் வந்து படம் ஃபுல்லாகவே பேசியிருக்காங்க. அதான் வந்து இவங்க வந்து ஒரு ஏகனாபுரம்னு ஒரு இடத்துலையும், இங்கிட்ட வந்து இவங்க சுப்பிரமணியபுரம்னு ஒரு இடத்துல இருக்கிற மாதிரியும் மலையில் அங்கே வந்து இந்த ரெண்டு கிராமத்துக்காரங்களுக்கும் உள்ளே நடக்கிற பிரச்சனை, அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள கல்யாணம் மோதல், அதாவது வந்து நீ எப்படி கிறிஸ்டின் பொண்ணை கல்யாணம் பண்ணலாம், இந்துக்கள் கல்யாணம் பண்ணலாங்கிற மாதிரி மோதல். இதில் வந்து ரெண்டு பேரையும் கொண்டுறாங்க ஸ்டார்டிங்லேயே, அதாவது விமலையும் ஹீரோயினையும் வந்து கொண்டுடுறாங்க. ஹீரோயின் உண்மையிலே சூப்பராக பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில், ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு அவங்களோட நடிப்பு. இவங்க ரெண்டு பேரும் ஆவியாக வந்து இவங்க எல்லாரையுமே கொல்றது தான். யார் யார் இவங்களை கொன்னாங்களோ இவங்க எல்லாத்தையுமே ரிவெஞ்ச் எடுக்கிறது தான் படத்தோட கதை. அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எல்லாமே வந்து நமக்கு வந்து பார்க்குறப்ப கொஞ்சம் சின்னதாக ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருக்கும். இதில் ஏதோ சொல்ல வராங்களோ, இதில் ஏதோ மதக்கலவரத்தை கொண்டு வராங்களோ அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் வந்து படம் வந்து மலை சைடில் எடுத்திருக்கனால அதெல்லாம் வந்து நமக்கு அழகாக காட்டிக்கிட்டே இருக்கிறது வந்து ரொம்பவே நல்லாவே ட்ராவல் ஆச்சுன்னு சொல்லுவேன். மைனா சுகுமார் தான் கேமராமேன், ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருந்தாருன்னு சொல்ல முடியும். ஏன்னா அவர் வந்து எல்லா படத்துலையுமே நல்லா காட்டுவார். இது வந்து ஒரு மலை சைடுனாலே அவங்க அந்த இதெல்லாம் வந்து பயங்கரமாக காட்டியிருப்பார். இதுலேயும் பயங்கரமாக காட்டியிருக்கிறாரு. விமலை பற்றி எப்பயுமே சொல்ல வேணாம், விமல் எல்லா படத்துலையும் பயங்கரமாக பண்ணுவார். இந்த படத்தில் அவர் கொடுத்த கேரக்டரை பண்ணியிருந்தார். மொத்தத்தில் படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக போய் ஃபேமிலி எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். எல்லோரும் போய் தேட்டரில் பாருங்கள். குறிப்பிட்டு சொல்லணுன்னா இதில் எம்எஸ் பாஸ்கர் சார் அவரோட ரோல் வந்து எந்த ரோல் கொடுத்தாலும் பக்காவாக பண்ணுவார். இந்த படத்துலையும் ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லுவேன். கண்டிப்பாக எல்லோரும் போய் தேட்டரில் பாருங்கள். பரமசிவன் பாத்திமா இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்கு. நன்றி.